ஒரு சிறிய வேத பகுதியை, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவருடைய உள்ளத்தை மகிழ பண்ணுகிற காரியங்கள் அப்படின்னா நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு காரியத்தை நைட்டில் உட்காந்து அப்படி இந்த லூக்கா 15 எடுத்து வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை அப்படி வாசிச்சுட்டு இருந்தேன். வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஒரு ஆயக்காரனுடைய வீட்டில் அவர் உட்காந்துருக்கிறாரு. அங்கே எல்லாரும் கூடி அவருடைய வசனத்தை கேட்குறாங்க. வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதமாதகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவரோடு சாப்பிடுகிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா வேத வல்லுநர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள், வேத பண்டிதர்கள். 2ஆம் வசனத்தில் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் பாவிகளோடு உட்கார்ந்துருக்கிறாரு, அவங்களோட சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி பாவிகள் அப்படின்னா அந்த உலகத்தில் அக்கிரமம் செய்கிற, பாவம் செய்கிற அந்த மனிதனை என்ன செய்கிறாங்க, இவங்க வெறுக்கிறாங்க. அவங்களோட இவனே பெரிய ஆள் தான், இவன் பெரிய ஆள். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், தன்னை எல்லாம் தெரிந்த ஒரு நீதிமான் மாதிரியும் மற்றவங்களும் ஆகாதவன் மாதிரியும் அப்படி இவங்க பார்த்துக்கிற ஒரு பழக்கம் அவங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ இயேசு அந்த இடத்துல ஆயக்காரன் வீட்டில் உட்காந்துருக்கும் பொழுது அங்கே வசனத்தை கேட்குறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பின்னாடி யோசிக்கிறாங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க. வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு கூட சாப்பிடுகிறார்கள் என்றார்கள் அப்படிங்கிறார். இவ சொன்ன உடனே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொல்றார். என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு 100 ஆடு இருந்துச்சுப்பா, அதுல ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. அந்த ஒரு ஆட்டை என்ன பண்றான் அப்படின்னா 99 ஆடுகளை விட்டு விட்டு ஒரு ஆட்டை தேடுறான் அப்படின்னாரு. என்னடா 99 ஆடு ஒரு ஆடு என்ன அப்படின்னு பார்த்தா, அதுல தேடி போய் அதை கண்டுபிடித்து அது என்ன பண்றான் அப்படின்னா சந்தோஷத்தோடு அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு, எப்படி சொல்றா பாருங்க, சந்தோஷத்தோடு அதை தன் தோள் மேலே போட்டுக்கொண்டு, அடுத்த வசனம், வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, எல்லாரும் பாருங்க கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன் என்றா, என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அப்படி அது என்ன சொல்றாரு, தோள் மேல போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடிச்சு என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் அப்படின்னாரு. இது என்ன 99 அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல தன்னுடைய அவருடைய இருதயம் எதில் சந்தோஷப்படும் அப்படிங்கிறத சொல்றாரு அப்படின்னா, ஒரு பாவி. அடுத்த வசனம் சொல்லுவார். அடுத்த வசனம் வாசிங்க. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லா 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்ட நீதிமான்களா இருக்கிறவங்களை குறித்து சந்தோஷம் இல்லைன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. சந்தோஷம் இருக்கிறதை பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இப்ப நம்மளாம் நீதிமான்கள். நம்மளாம் யாரு நம்மளாம் யாரு? எல்லாரும் சொல்ல, நம்மளாம் யாரு? இப்ப நம்மளை குறித்து ஒரு சந்தோஷம் இல்லைன்னு சொல்லல, சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை எப்படி போட்டிருக்கு, பார்க்கலாம். அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களுக்கு சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம். அப்படின்னு நம்ம மேல ஆண்டவர் சந்தோஷமா இருக்கிறார், நம்ம மேல பிரியமா இருக்கிறார். அதை பார்க்கலாம் சொல்றாரு, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் அப்படின்னா. அப்ப பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் அப்படிங்கிறான். ஒட்டுமொத்த பரலோகமும் தேவனோடு கூட இருக்க தூதர்கள், மூப்பர்கள் எல்லாம் பரலோகமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அடையுது. அப்படின்னா எதுல அப்படின்னா, இந்த ஒரு மனிதன் இயேசுவை தேடுற பொழுது அப்படிங்கிறார். அப்ப சரி, ஒரு நீதிமான் 99 ஆடு வெளியே நிற்குன்னு சொல்லலாமே அப்படின்னா, அப்படி சொல்லல. அவர் ஒரு ஆடு காணாமல் போனது அப்படின்னா, ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இப்போ நீங்களாம் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, நம்மளை அவர் சும்மா கூப்பிடல சொல்றாருல, அதை தன் தோள் மேலே போட்டுக்கொண்டு, இதெல்லாம் அவருடைய அன்புக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. எப்படி சொல்றா பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறேன், எதை எங்க பொண்டாட்டி கூப்பிட்டா பின்னாடி வந்தேன் அப்படின்னு யாருக்கு போகிற ஆடு மாதிரி உட்காந்துருக்கணும். இல்லை, நம்ம அப்படி தான் நம்மளை பார்க்குறோம். இல்லை, என்னைக்கு இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டீங்க, அவர் ஏற்றுக்கொண்டீங்களோ, அன்றைக்கு நடந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா,
இதெல்லாம் சும்மா சொல்லலைங்க. ஆண்டவர் பாருங்களேன், இவனுக்கு தெரியல. சொல்கிறாரு, டேய் உன்னை வனாந்திரத்தில் தகப்பனை போல் நான் சுமந்து வந்தேன்டாங்கிறாரு. இவங்களுக்கு தெரியல பார்த்தீங்களா? நமக்கு அதே மாதிரி தெரியல. நம்ம நினைக்கிறோம். அதனால தான் நிறைய பேர் கால் வீங்கி கை வீங்கி கிடக்குறீங்க. நம்மளை ஒருத்தர் சுமக்கிறாருங்க, நீங்கள் புரிஞ்சுக்கிறான்னு. தகப்பனை போல் என்ன செய்கிறார் சொல்கிறாரு. எத்தனை வருஷம் சுமக்கிறாருங்க? 40 வருஷங்க, 40 years. அவர் சொல்கிறாரு, தகப்பனை போல் நான் என்ன செஞ்சவங்கள சுமந்து வந்தேன். உன் கால் வீங்கலை, பாதரட்சை தேயலை. அவனுக்கு தெரியல பாருங்க. அவன் நினைக்கிறேன் நாங்கள் நடந்து வந்து, ஏய் தண்ணி இல்லாமல் கொல்லவா கொண்டு வந்த, சாப்பாடு இல்லாமல் கொல்லவா கொண்டு வந்த, அங்கே பிரேத குழி இல்லை என்றா இங்கே இங்கே கொண்டு வந்த அப்படின்னு சண்டையை போடுறானுங்க. ஆனால் ஆண்டவர் பொறுத்தே பார்த்து கடைசி சொல்கிறாரு, டே தகப்பனை போல் தூக்கிட்டு வந்தேன்டா அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் எப்படி நம்ம நேசிக்கிறா பாருங்க. அவரை நம்மளை தூக்கி அவர் தோள் மேலே போட்டுக்கிட்டு வந்து ஒரு மனுஷன் எப்படிலாம் செய்யணும். அதனால் எதுக்கு இந்த ஓமைன்னா கதை நினச்சிடக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த மாதிரி தான் நான் என்னுடைய கேரக்டர் அப்படிங்கிறார். அப்போ நம்மளை அப்போ ஒரு மனிதன் மனதிலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒட்டுமொத்த பரலோகத்துலேயும் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டா. அப்போ இப்படி சொல்லிட்டு அடுத்த ஒரு ஓமை, வெள்ளிக்காசு ஓமையெல்லாம் சொல்கிறார். அப்போ அது வந்து நம்ம செய்ய வேண்டிய என்ன, நம்ம யாருக்காவது ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லி வாரத்தில் ஒரு ஆள் அல்ல அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு ஆள் ஒரு புதிய ஆட்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்கள ஆண்டவர்களை வழிநடத்தும் பொழுது பரலோகத்திலே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும்னா, அந்த சந்தோஷம் உண்டாக்குற வேலையை செஞ்ச உங்கள் வாழ்க்கையில் எப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இவங்கெல்லாம் யார் அப்படின்னா வேதம் தெரிஞ்சவனுங்க, இதுக்கு எதிராண்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. இப்போ பரலோகம் களி கூறுது, பரலோகத்தில் பெரிய சந்தோஷம், பரலோகத்தில் பெரிய கொண்டாட்டம் அப்படி இருக்குமானால் அதற்கு நேரம் வழிநடத்தப்பட்ட அந்த மனிதனை ஆண்டவருக்குள்ள வழிநடத்தின உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நன்மை இருக்குன்னு பார்த்துங்க, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அப்போ இப்படி சொல்லிட்டு வரும்பொழுது தான் இதெல்லாம் வந்து ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துகிற, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம். கடவுள் நம்மளை இப்படி சில காரியங்களில் என்ன எதுலாம் சந்தோஷப்படுறா அப்படின்னு பைபிளில் பார்க்கும்போது சில காரியங்கள்லாம் அதில் சொல்லுவார். அப்போ அதே போல் சொல்லிட்டு அடுத்து வெள்ளிக்காரன் சொல்லும்போது வெள்ளிக்காரன் சொல்கிறாரு, ஆமாம் அதோட சந்தோஷம் கொண்டாடுவாள் அல்லவா அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது தான் ஒரு ஓமையை சொல்கிறார். என்ன ஓமை அப்படின்னா, அந்த ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார். 11ஆம் அதிகாரத்தில் வசனத்தில் வந்தீங்கன்னா அதில் இளைய குமாரன் மூத்த குமாரன் அந்த ஓமை இருக்கு. நம்மளுக்கு கெட்ட எப்படி சொல்கிறது, கெட்ட குமாரன் ஓமைன்னு சொல்லுவோம்ல, அந்த ஓமை வருது. அதில் எப்படி வருது பாருங்களேன். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் அல்லவா. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இப்ப இவன் யார் அப்படின்னா, 2 தகப்பன் 2 குமாரர்கள் இருந்தார்கள். இப்ப அதனுடைய அடுத்த பின்னாடி சொல்றேன். இப்ப நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு கடவுளுக்கும் நமக்கும் என்ன ஒரு உறவு என்ன அப்படின்னா, அப்பா பிள்ளைங்கிற உறவு. ஸோ நம்மளாம் யாராக இருக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ, யோவான் சுவிசேஷம் 1:12 வாசிங்க. 12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். அவரை ஏற்றுக்கொண்ட, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற, நான் தேவனுடைய பிள்ளையாகும்படி எனக்கு அதிகாரம் பெற்றிருக்கிறேன். நான் அதிகாரம் பெற்றிருக்கிறேன். அவ என்றைக்கு நீங்கள் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு அவருக்கும் நமக்கு இடையில என்ன உண்டாயிருச்சு அப்படின்னா, ஒரு உறவு. என்ன உறவு? அப்பா பிள்ளைங்கிற அந்த உறவு. அப்ப இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு காலத்தில் தேவனை விட்டு நம்ம தூரமாக இருந்தோம், அஞ்ஞானிகளாக இருந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம். அதை எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. தேவனுக்கு தூரமானவர்களாக இருந்தோம், அஞ்ஞானிகளாக இருந்தோம், வாக்கு தத்துவத்துக்கு அந்நியர்களாக இருந்தோம், அவருக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்ம யார் ஆகிட்டோம் அப்படின்னா, அவருடைய பிள்ளை என்ற அந்த அதிகாரத்துக்கு வந்துட்டோம். அப்படி என்றால் எல்லாரும் ஆண்டவரோடு கூட அந்த உறவுக்குள்ள வந்துட்டோம், அந்த உறவுக்குள்ள வந்துட்டோம். ஆனால் இந்த அடுத்து இந்த குமாரனுடைய நிலைமை என்ன அப்படின்னா, இவ யார் அப்படின்னா அவருடைய குமாரன். இப்போ இந்த குமாரனுடைய வாழ்க்கையில் பின்னாட்களில் ஆஸ்தியை பங்கிட்டு தான் சொல்லி வாங்கிட்டு போய் தூரம் போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான் அப்படின்றது.
அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில படிப்படியா என்ன பண்றான்னா ஒரு குறைவுக்குள்ள போயிட்டே இருக்கிறான். கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில நாம வர வர மேல போயிட்டே இருக்கணுமே ஒழிய குறையக்கூடாது. ஏன் இந்த குறைவு வருது அப்படின்னா, அவரோடு கூட இருக்கிற ஐக்கியம் குறைபடும் பொழுது வாழ்க்கையில குறைவு உண்டாகும். ஐக்கியம் அப்படிங்கிறது வேறு, உறவுங்கிறது வேறு. நாம என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு உறவுக்குள்ள வந்துட்டோம். நாம் பாவிகளா இருக்கும் பொழுது அவர் நம்மளை நேசித்து தேடி வந்து நம்மளை ரட்சித்ததுனால நாம் யார் ஆயிட்டோம் அப்படின்னா நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நான் நீதியை செய்யலை, ஆனா நான் யாரு? அவர் ஏற்றுக்கொண்டதுனாலேயே என்னுடைய பாவங்களை அவர் எடுத்துட்டு அவருடைய நீதியை எனக்கு கொடுத்து என்னை பிள்ளை ஆக்கிட்டாரு, என்னை நீதிமான் ஆக்கிட்டாரு. நான் அவரோடு கூட நல்ல உறவுக்குள்ள வந்துட்டேன். இந்த உறவை பயன்படுத்தி அவரோடு கூட பாருங்களேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்த புதுசில் ஒரு பிரதர், அப்போ தான் நான் வர முன்னாடி இறந்துட்டாரு. அப்போ அந்த சிஸ்டர் சொல்லுவாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன இருக்குது ஏது இருக்குது எவ்வளோ கொடுத்துருக்கா வாங்கியிருக்கா எதுவுமே என்ன செய்ய தெரியாது. அப்படி என்ன கணவன் மனைவிங்கிற உறவு இருக்கு, அது 15 வருஷமா மாறல. ஆனால் என்ன இல்லை அப்படின்னா அந்த ஐக்கியம் இல்லாதனால எவ்வளவு கொடுத்துருக்காரு, எவ்வளவு வாங்கியிருக்கிறாரு, எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கு என்னங்கிறது யாருக்குமே என்ன செய்ய அவங்க அம்மாவுக்கு தெரியவே இல்லை. அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். இதுல எவரும் மாற்ற முடியாது. ஒருவேளை நீங்க பாவம் செய்யலாம். இப்ப இந்த இளையகுமாரன் துன்மார்க்கம் ஜீவனம் பண்ணா, அதனால பிள்ளை இல்லைன்னு போகல, பிள்ளைதான் அவன். அவன் சொல்ற என் தகப்பன் வீட்டில் அப்படிங்கிறான் பின்னால புத்தி தெளிஞ்சதுக்கு அப்புறம். அப்ப தகப்பன் பிள்ளைங்கிற உறவு மாறவே மாறாது. நீதிமானுங்கிற அந்த அந்த கிரீடம் உங்க தள்ளந்து கீழே விழவே விழாது. ஏன்னா நாம எந்த நற்கிரிகளை செய்யாம இருக்கும் பொழுது அவர் தம்முடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்றா நாம தவறே செய்தாலும் இந்த உலகம் நம்மளை பாவின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடவுள் நம்மளை நீதி ஆக்கி இருக்கிறார். அப்ப நாம் அவருடைய உறவுக்குள்ள வந்துட்டோம். நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு தடை என்ன அப்படின்னா பாவம். இதை பாவம் செய்யும் பொழுது உறவு பாதிக்கப்படாது. என்ன பாதிக்கப்படும் அப்படின்னா ஐக்கியம் பாதிக்கப்படும். இப்ப நம்ம நல்ல சுபாவம், நல்ல குணாதிசயம், நல்ல எண்ணங்கள், நல்ல காரியங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அந்த சில ஏதாவது தகாத காரியங்கள் செய்வோம் அப்படின்னா அது என்ன செய்யும்? அவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்துக்கு வெட்டு வைக்கும். நம்முடைய ஜெபம், தியானம் எல்லாம் அப்படி டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஆனா எவ்வளவு தூரம் போனாலும் பிள்ளைங்கிற உறவு மாறவே மாறாது. யாரும் உங்க பிள்ளைங்கிற ஸ்தானத்தை எடுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம மேல அவரே தம்முடைய நீதியின் சால்வை நமக்கு போட்டார். இப்ப பிசாசு உங்களை குற்றப்படுத்த முடியாது, யாரும் உங்களை குற்றப்படுத்த முடியாது. ஆனா தவறு செய்யும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஒழுங்கற்று நடக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில இன்னும் சில ஆண்டவருக்கு பிடிக்காத சில காரியங்களை செய்கிற பொழுது, கோபம், எரிச்சல், பொறாமை, கசப்பு, வெறுப்புகள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் நாம நீதிமான் அல்லன்னு எவரும் சொல்ல முடியாது. நீதிமான் தான், பிள்ளை தான், சுதந்திர வழி தான். ஆனா இது என்னத்தை கொண்டு வரும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஐக்கிய குறைவை கொண்டு வரும். இப்ப ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டவன் சொல்லுது, அந்த வசனத்தை வாசிங்க. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே கொஞ்ச நாள் அப்படி உள்ளே இருந்திருக்கிறான். அதான் அடுத்த வசனம் சொல்லு, சில நாளைக்கு பின்பு அப்படின்னு. அப்ப ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தாச்சு, அப்பாவோடவே இருக்கிறான். இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு சில நன்மைகளை செஞ்சிருக்காரு, உங்களை நல்லா வச்சிருக்கிறாரு, பிரச்சனையே இல்லை, அதுலயே அப்படி இருந்துருன்னு. ஆனா கொஞ்சம் நாள் வரும் பொழுது தலைதறிக்க செஞ்சிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. இப்ப என்ன பண்ணிட்டான், சில நாள் சென்றதுக்கு அப்புறம் ஏன்னா எல்லாம் நமக்கு வந்துருச்சுல்ல, நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு அவன் சொல்லுது, சில நாளைக்கு பின்பு அவன் என்ன பண்ணான், எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு, தகப்பனை கொடுத்த எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு தகப்பனை விட்டு அவன் பிரிந்து போனான் அப்படிங்கிறார். ஆனா பிள்ளைங்கிற அந்த உறவு போகல, தகப்பனோடு கூட இருக்கிற ஐக்கியம். அப்ப எதுக்காக அவன் போறான் அப்படின்னா தன் இஷ்டப்படி வாழணும், நான் நினைச்சதை செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவனுக்குள்ள வந்துருச்சு. வந்த உடனே தகப்பனோட என்ன செய்ய முடியல, அவனால உட்கார முடியல.
தகப்பனோடு இவனை இருக்க முடியல. இப்போ ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிட்டான், இவர் போய் ஒன்று போகாத பிடிக்கல போகட்டுன்னு விட்டார். ஆண்டவர் எப்பவுமே பாவம் செய்யாத பாவம் சொல்ல மாட்டார், செய்யடா செய். அப்படி செய்யலாமா? அப்போ ஆண்டவர் லைசன்ஸ் கொடுக்குறாங்க கேட்டுக்கிட்டு கூடாது. பாவத்துக்கு லைசன்ஸே தேவையில்லை. அவன் அது நம்ம ரத்தத்தில் ஊர்னது, அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், அது ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் இவர் அதை அவர் போகிறானே இன்னும் பிடிச்சி இழுக்கலை, விட்டார். ஏன்னா சமயத்தில் சில காரியங்கள் சொல்லுவாங்கள்ல, பட்டாதான் தெரியும் அப்படின்பாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஆனால் ஆண்டவர் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். இவனுக்கு தெரியுது தகப்பன்ட்ட எவ்வளோ வாசி இருக்கு அப்படின்னு, அதெல்லாம் வாங்குறான். ஆனால் இது இல்லைன்னா என்ன நடமை தெரியும், அவன் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது வந்த உடனே அவன் மன இஷ்டப்படி வாழணும் அப்படின்ட்டு வெளியே போகிறான். தகப்பனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை உடைச்சிட்டு பிரேக் பண்ணிட்டு வெளியே போறேன் சொல்லுது. அடுத்த வருஷம் வாசிங்க. அங்கே போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான், எல்லாவற்றையும் செலவழித்தான். அப்படின்னா தகப்பனோடு கூட இருக்க அந்த ஐக்கியம். அதனால நான் சொல்றேன், அதிகாலையில் எழும்புங்கன்னு சொல்றேன். அதிகாலை எழும்பி நல்ல ஆண்டவரை தேடுங்க. நான் என்னோட ஆசையெல்லாம் பெரிய திட்டம் இருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம். அதே நேரத்தில் அதெல்லாம் நீங்கள் முதல்ல நல்லா வரணும். இந்த சுவிசேஷனுடைய மகத்துவங்களை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் வாட்டி இழுத்து போட்டு தூங்குனீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவ அதில் காலஜபத்தை குறித்து அசட்டையாக நினைக்கிறாங்க. இல்லை, அதிகாலை எழும்பி நல்ல வார்த்தைகளை பேசி ஆண்டவரை பாடி துதித்து அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் நாம் பலப்படணும். ஒவ்வொரு நாளும் எழும்பின உடனே அப்பாங்கிற சத்தத்தை போட்டுறணும். முதல்ல எதையாவது ஒன்று யோசிச்சுட்டு உட்காந்துருக்கூடாது. நம்மள்ட்ட நிறைய குறைகள் இருக்கலாம், நிறைய பலவீனங்கள் இருக்கலாம். அதனால் அவர் நம்மளை எட்டி உதைக்கிறவர் அல்ல. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு குறை இருந்தாலும் ஒரு பாருங்களேன், உலக மனிதன் துணிகரமாக தவறு செய்வான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க துணிகரமாக செய்ய மாட்டாங்க. சமயத்தில் சில சூழ்நிலைகள் நிமித்தம் ஏதாவது பதறி பேசுவோம், ஏதாவது ஒன்று செய்வோம். ஒருவேளை நான் நேரத்தில் பார்த்து ஏதாவது ஒன்று செஞ்சிட்டோம், ஏதாவது ஒன்று பேசிட்டோம்னா நம்முடைய உள்ள படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மளுக்கு துக்கப்படுவார். அது நமக்குள்ளே தெரியுது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் பொதுவாக மனப்பூர்வமாக துணிகரமாக இது செய்கிறது கிடையாது. அப்போ சில சமயம் அப்படி வரும்பொழுது நமக்குள்ளே தெரியுது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது வேண்டாம் அப்படி வந்துடும். அப்போ இதில் நம்ம விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகிரும் அப்படின்னா அது ஐக்கியத்தை உடைச்சிடும். அப்போ அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்தில் காத்திருந்து நல்ல 2 பாட்டை பாடி, நல்ல பாட்டை பாடணும். தப்பான பாட்டை நீங்கள் பாடிடக்கூடாது. பாட்டு பாடுறதுலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன நிறைய பாடல்கள், சில பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று தமிழ் பாடலில் பலத்தின் மிகுதியால் 70 80ன்னு சொல்லி அப்படிலாம் நினைச்சக்கூடாது, சொல்லவே கூடாது. அந்த மாதிரி பாட்டெலாம் பாடவே கூடாது. காலமோ சொல்லுதே, வாலிபம் மறையுதேன்னு சொல்லக்கூடாது. சொன்னால் முடிஞ்சு நாடி நாமளும் அடங்கி சப்த நாடிலாம் ஒடுங்கிறேன். நீ கிழவனாக இருந்தாலும் சரி, யாராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 100 வயதுள்ளவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான் அப்படின்னு அப்படித்தான் நீங்கள் வரணும். அதனால் பலத்தின் மீது 70 80 நினைச்சக்கூடாது, நீங்கள் கன்ஃபஸ் பண்ணவே கூடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பாடல்களை பாடி, வெற்றியுள்ள பாடல்கள் சேர்ந்து நல்ல பாடலை பாட, நல்ல வசனத்தை சொல்லுங்கள். எத்தனை வசனத்தை சொல்ல முடியுமோ அத்தனை வசனத்தை சொல்லுங்கள். குமாரனை உடையவன், ஜீவனை உடைய, இதெல்லாம் நீங்கள் டெய்லி சொல்லணும். ஏன்னா கிறிஸ்து இயேசுல நம்ம டெய்லி வசனத்தை பேச வைக்கிறோம், மாற்றி அம்மா மரத்தில் கொடுக்குறோம். எல்லாரும் பேசுகிறாங்க, வார்த்தை எல்லாரும் நீங்கள் பேசணும். நீங்கள் பேசணும். அவனவன் வாயினால் அவனவன் வயிறு நிரம்பும். நான் சாப்பிட்டா என் வயிறு நிரம்பும், நீங்கள் சாப்பிட்டா உங்கள் வயிறு நிரம்பும். அப்போ நாமெல்லாம் சாப்பிட்டா நம்ம சபை என்ன செய்யும்? நிரம்பும், நம்ம குடும்பம் நிரம்பும். நீங்கள் ஒன்று பேசிக்கிட்டு பிள்ளைகள் ஒன்று பேச விட்டு எல்லாரும் வாயை திறந்து வார்த்தைகளை பேசணும். அப்படி பேச பேச அவருடைய ஐக்கியம் என்ன செய்ய பெருக ஆரம்பிக்கும். அப்படி ஐக்கியம் இருக்க நம்மளோட வாழ்க்கையில் அந்த தகப்பட்டு இருக்கிறது எல்லா நன்மைகளும் பாருங்க. அவர் சொல்றாரு, எனக்கு பயந்தவர்கள் இருக்கு, அவருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய ரகசியம் இருக்கிறது அப்படிங்கிறார். எந்த புருஷன் தன் மனைவிட்ட தன் ரகசியங்களை சொல்லுவான் அப்படின்னா, எந்த மனைவி கணவனோடு கூட இசைந்து ஒன்றாய் ஐக்கியமா இருக்கிற அவருக்கு தான் ரகசியம் சொல்லுவான். இல்லை நீங்கள் சில ஆட்கள் பார்த்து நான் பார்த்துருக்கேன். சில நீங்களாம் ரொம்ப நல்ல சகோதரிகள். சில ஆட்கள் வீட்டுக்காரர் தெரியாமல் வேலை செய்வாங்க. அப்படி ஆட்கள் இருந்திருக்காங்க. இப்போ உள்ளே உட்காந்துருப்பீங்க, தெரியல எனக்கு.
வீட்டுக்காரருக்கு தெரியாமல் வேலை செய்வீங்க, வாங்கி அங்கிட்டு கொடுக்குறது, அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு கொடுக்குறது, இப்படி ஏதாவது லொல்ல வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. வீட்டுக்காரருக்கு அப்போ தலைவலியாக வந்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படி தலைவலியாக இருப்பீங்க அப்படின்னா, பாப்பா 50 நேரம் சம்பளம் வாங்கினா 20,000 தான் கொடுத்தான்னு சொல்லுவான். அப்போ இந்த ஆள் என்ன செய்ய மாட்டான், உங்கள்கிட்ட ரகசியத்தை சொல்ல மாட்டார். நீங்கள் உண்மையாக கணவனை நேசிக்கிற சகோதரிகளா, இப்போ உங்கள்கிட்ட இருந்து பெரிய ரகசியம்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் கணவன் உங்கள்கிட்ட உண்மையாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், அதை சரியாக புரிந்து அவரை நேசித்து எல்லா நிலையிலும். என்ன சமயத்தில் எப்படா சட்டையை கழட்டி போடுவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படிலாம் இருக்கும்னா அந்த சட்டையை கழட்டவே மாட்டான். ஏன்னா அப்படி அதனால் ரொம்ப கவனமாக. அப்படி யார் நல்ல அந்த அந்நியோன்யமாக உறவாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் இந்த ஆட்கள் மனப்பூர்வமாக வாயை திறந்து பேசுவாங்க. நீங்கள் ஒரு மாதிரி சண்டை கோழியாக இருப்பீங்க அப்படின்னா நிறைய கருத்து சொல்லாமையே வாண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியாது. அப்போ ஏன் அப்படின்னா இந்த ஐக்கிய குறைவு இருக்கிறதுனால எந்த கருத்து சொல்ல மாட்டாங்க. சொல்லாமல் அவங்க வாட்டில் சொன்னால் எதுக்குப்பா வழியில் நடக்கிற எடுத்து எதுக்கு அவனை உடைப்பானே அப்படின்ட்டு அமைதியாக போயிடுவாங்க. அப்போ இந்த ஐக்கியம் குறைபடும் பொழுது ஒரு குடும்ப தலைவன்ட்டு ஒரு ரகசியத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன செய்ய போகிறாருன்னு தெரியும், உங்களுக்கு சொல்லவே மாட்டார். அவர் வாட்டில் அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அது சில நேரம் தப்பாகவும் மாறி போயிடும். ஏன்னா நீங்கள் என்ன செய்யலை, அவரோட சொல்ல இணைந்து கோஆப்ரேட் பண்ணலை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஐக்கியம் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு சொல்கிறாரு, அவருக்கு பயந்தவர் எடுத்து அவர் ரகசியம் இருக்கிறது. இப்போ இந்த நம்ம பிள்ளை உறவு அதில் மாறவே மாறாது. அதை பயன்படுத்தி நாம் என்ன செய்யணும், அவரோடு கூட இருக்கிற நேரங்களை கூட்ட, அவரோட ஐக்கியம் கொள்ள 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 அவருக்குள்ள இருக்கிற அந்த நற்காரியங்கள், அவருக்குள்ள இருக்கிறதான அந்த மகிமையான வாழ்க்கை ஆசீர்வாதம் எல்லாம் நம்ம மேல என்ன செய்ய அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஐக்கியம் குறைவத்தான் பிசாசு கை வைப்பான். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஐயோ தவறு பண்ணிட்டோமே சொல்லி நம்மளை அந்த சமூகத்தை விட்டு பிரிக்க பார்ப்பான். எவ்வளவு பெரிய தவறு செஞ்சாலும் சரி, இவர் மன்னிக்கிறதுக்கு தயவுபடுத்தவர் மட்டும் மறந்துடக்கூடாது. நீங்க யூதாஸ் மாதிரி மாட்டிடக்கூடாது. நீங்க எவ்வளவு பெரிய தவறு, நீங்க நான் சொல்றேன், விசுவாசிகள் ஒரு நாள் துணிகரமாக செய்யறது கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஒரு எஸ்டீம்ல போய் அதுக்கப்புறம் தான் இந்த வேலை நடக்கும். அப்ப சாதாரண ஒரு தவறு செஞ்சுட்டு அப்படின்னா ஒரு நாளும் நீங்கள் குற்ற மனசாட்சிக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. அப்படி இல்லை இப்படி இருக்கமே அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே குற்ற மனசாட்சி இடம் கொடுப்பீங்கன்னா அதுவே ஒரு பெரிய பிரிவினை உண்டாக்கிறோம். அடுத்து என்னத்தை நம்ம மறுபடியும் தவறு செஞ்சுட்டு இருக்கு, எப்படி நான் ஆண்டவர்கிட்ட போறது? சில ஆட்கள் பாருங்க, நான் கேட்பேன் எங்க சிஸ்டர் பிரதருக்கான அப்படின்னா மறுபடியும் புஷ் பாஸ்டர், அதனால டஸ் பாஸ்டர் அப்படின்பாங்க. நான் சொல்றேன் பரவாயில்ல, நீங்க வா ஆண்டவரை தேடு, வந்து கேளு, உட்காந்து 4 வார்த்தையை பேசு, ஆட்டோமேட்டிக்காக எல்லா பழக்கம் என்ன செஞ்சிடறேன், மாற ஆரம்பிச்சிடுறேன். அவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது அவரோடு இணையும் பொழுதுதான் எப்படி சொல்றா பாருங்களேன், ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான் அப்படிங்கிறார். அப்போ அவரோடு கூட ஐக்கிய கொள்ள 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 அந்த ஐக்கியத்தில் பெருக 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 நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிட்டே இருக்கு. அதில் நம்ம பொருளாதாரத்தை எல்லாவற்றும் உயர ஆரம்பிச்சது, மகிழ்ச்சி, சந்தோஷம். அவரோடு ஒரு ஐக்கியம் கொள்றவங்களுக்கு யாரும் நம்மளை தொடுக்க முடியும்? சொல்ல பாருங்க, கர்த்தரை எப்பொழுது என் வலது பாரசத்தில் நான் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை அப்படிங்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம வந்துடணும். அப்போ இவன் என்ன பண்ண அப்படின்னா, சில நாள் சென்றவன எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு எப்படி போனான்னா சொல்றாரு, எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு அவன் செலவழித்த பின்பு இல்ல தூர தேசத்துக்கு போறோம் அப்படின்னா தகப்பனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டான், தூர தேசம் எடுத்த உடனே டமாரும் போகல. அவனை ஒன்று காரில் போயிருக்கணும், இல்லைன்னா நடந்த போயிருக்கணும். அப்படியே போனான். வாழ்க்கை எங்கே போயிருச்சு அப்படின்னா தூர தேசத்துக்கு போயிருச்சு. தூரதேசத்துக்கு போய் சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி இப்ப அந்த தூரமா போனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஐக்கியம் குறைபட்டுருச்சு, ஐக்கியத்துல பிளவு வந்துருச்சு. அதனால வாழ்க்கையில தன் இஷ்டப்படி வாழ ஆரம்பிச்சான். வேதம் சொல்ல துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையெல்லாம் அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. இப்ப பாருங்க, இவன்ட்ட எல்லாம் காலி, தேசத்துல பஞ்சம். இதான் இந்த உலகத்துல இருக்கு. நாம சொல்றோமே தேசத்துல அது வரப்போகுது இது வரப்போகுதுன்னு, அதெல்லாம் வரும். அப்ப ஐக்கிய குறை வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தூரம் போய் இவன்ட்டையும் குறைபட்டுருச்சு. இப்ப இவன்ட்டையும் இல்லை, தேசத்துல இல்லை. இப்ப சொல்ல கொடிய பஞ்சம் உண்டானது அப்படிங்கிற, இவன்ட்டையும் எல்லாம் போய் கொண்டு போனதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுதான் அந்த ஐக்கிய குறைவு. இன்னும் உறவு மாறல, அவன் தகப்பன் தான், ஆனால் உறவு மாறல. என்ன ஆயிடுச்சு, ஐக்கியம் இல்லாதனால
இவன் இருக்கிறது எல்லாம் போயிடுச்சு, உலகத்துக்குள்ளே போகிறான், உலகத்துலையும் கொடிய பஞ்சம். அப்படி அந்த சூழ்நிலையில தான் வேற சொல்லுது. அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய், அவன் குறைபட தொடங்கி ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி, அந்த குடியானவனுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கான். என்ன வேலை கொடுக்குறான் அப்படின்னா, வயல்களில் பன்றிகளை மேய்க்கிற வேலையை கொடுத்துருக்கிறான். வேலையை கொடுத்துட்டு அந்த பன்றிகள் திங்கிற தவிட்டினால சொல்லுது, வாசிங்க. அப்பொழுது பன்றிகள் தின்கிற வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்கார எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது அப்படின்னா. யார் கூலிக்காரர்கள் அப்படின்னா, தேவனை அறியாதவர்கள், தெய்வத்துக்கு தெய்வ நம்பிக்கையற்றவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவசர உலகத்தில் அவங்களுக்கெல்லாம் பூர்த்தியான சாப்பாடு இருக்கு. என் வாழ்க்கையில் இப்படி குறை வந்துச்சு. வேலைக்காரர்களுக்கு எத்தனையோ பேருக்கு அப்படின்னு, எத்தனையோ அந்த கோடான கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்றாங்க. 750 கோடி மக்கள் வாழ்றாங்க. கடவுள் அறியாத ஒரு பெருங்கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் எல்லாம் நல்லா செழிப்பு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் அப்படி குறைபட்டேன் அப்படிங்கிற அந்த புத்தி அவனுக்கு தெரியுது. தெரிந்தவன சொல்றான் பாருங்க, வசந்த வாசிங்க. நானும் பசியினால் சாகிறேனே, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய். எப்படி சொல்றான் அந்த உறவு பாருங்க. இப்ப அவனுக்கு புத்தி தெரியுது, நம்ம தூரம் வந்துட்டோம், ஐக்கியம் குறைபட்டுருச்சு, அதனால இருக்கிறதெல்லாம் போயிருச்சு. ஏன்னா ஒண்ணு இல்லை தகப்பன்ட்ட வந்து ஏராளமா இருக்கு. இவர் யார்? ஐஸ்வர்ய சம்பந்தர். ஒரு நாளும் அவருடைய களஞ்சி, அவருடைய கஜானா குறையவே குறையாது. சொல்றா பாருங்க மோசே, உம்முடைய கை குறுக, ஆண்டவர் சொல்ற மோசேட்ட, என் கை குறுகி இருக்கிறதோ அப்படிங்கிறார். ஒரு நாளும் அவற்றை எவ்வளவும் குறைவு உடவே படாது. அவர் கை குறுகாது. அவர்கிட்ட ஏராளமாய் தாராளமாய் இருக்கு. சொல்ல பாருங்க, என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து என்ன ஓடுமா? ஜீவ தண்ணீர் நதிகள் அப்படிங்கிறாரு. உங்களுக்குள்ள அவ்வளவு பெரிய காரியத்தை கத்து வச்சிருக்காரு அப்படின்னா, நம்மளை உண்டாக்கினவர் எவ்வளவு பெரிய ஆண்டவராக இருப்பார் பாருங்க. அப்ப அவற்றை எல்லளவும் குறையாது, அது இருந்து கொண்டே இருக்கு, பெருகி கொண்டே இருக்கு. அவற்றை குறைபடவே படாது. இப்ப நாம் அவரோடு கூட இருப்போம் அப்படின்னா, அவற்றுக்கு எல்லா நிறைவும் என்கிட்ட வந்துகிட்டே இருக்கு, சொல்லிட்டே இருப்பார். இன்னைக்கு இவ்வளவு வந்திருக்கு, நீ நல்ல பிள்ளையா இருப்பீங்க அப்படின்னா நிச்சயமா தகப்பன்னு பாருங்களேன். ஒருத்தர் சொன்னாரு, அவருக்கு என்னுடைய பிசினஸை வந்து என் பிள்ளை தான் பார்ப்பான்னு நினைச்சேன், அவனை அப்படி ஆயிட்டான் அப்படின்னாரு. காரணம் என்ன? அவருக்கு தெரியுது இந்த இருக்கிறதுல இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி. இப்ப அவருக்கு ஒரு பாதிப்பு வந்த உடனே அவரால் தாங்கிக்கிற முடியல. ஏன் அப்படின்னா, இவன் தான் எல்லாவற்றிலும் அப்படிங்கிறார். அப்ப அவன்கிட்ட தான் அவனை தான் கூட வச்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார், எல்லாத்தையும். இப்ப அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே அவரால் தாங்கிக்கிற முடியல. அப்ப என் தகப்பனுக்கு தெரியுது 10ல் 9 அவுட்டு, 1 உருப்படி அப்படின்னு. அப்ப யாரு? அவன்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்றாரு, நீ பார்த்துக்க, பாரு. அதே போல தேவன், யாரு அவரோடு ஐக்கியமா இருக்கிறோமோ, யார் அவரை தேடுறோமோ, நம்மள்ட்ட நிறைய குறைகள் இருக்கு, பலவீனம் இருக்கு, அதெல்லாம் நீங்க தூக்கி ஓரம் கட்டி வைங்க. அதெல்லாம் நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. நம்மளை கர்த்தர் நேசிக்கிறார், நம்ம மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார், நம்மளை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். அந்த தைரியத்தோடு கூட நீங்க தைரியமா அவர்கிட்ட வரணும். வந்து நல்ல வாயை திறந்து வார்த்தைகளை பேசி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரை என்னை மீட்டீர், என்னை ரட்சித்தீர், உங்களுடைய பிள்ளையா மாற்றினீர், என்னை இவ்வளவு மேன்மையா வச்சிருக்கிறீங்க அப்படிங்கலாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஐக்கியத்தில் வளர 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 அவர்கிட்ட இருக்கிற எல்லா ரகசியமும் எல்லா காரியங்களும் நம் மூலமாய் இந்த உலகத்துக்கு தெரிய வரும். அப்போ இந்த ஐக்கியங்கிறது, இப்போ ஒரு தவறு செய்யும் பொழுது என்னத்தை உண்டாக்கும் அப்படின்னா, அது ஐக்கிய குறைபாட்டை உண்டாக்கும். அதுலேயே நம்ம இருப்போம் அப்படின்னா, கண்டினியூ பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சில நாள் கழித்து அப்படிங்கிறார். உடனே நடக்கலை, உடனே சொத்தை வாங்கணும்னு உடனே போகலை. சொத்தை வாங்கிட்டு சில நாள் கழித்து அப்படி என்ன செய்யுது, அது தகப்பனை விட்டு தூரப்படுத்திடுது. அந்த இடத்துக்கு நம்ம வந்துடக்கூடாது. சரி, அப்படியே போனாலும் அவன் சொல்றான் பாருங்க, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படும் நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். சொல்ல பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு, தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். சரி, அவன்
அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். நல்லா கவனிங்க. இப்ப ஓடி போய் சொல்லுது, சரி வரட்டும் அவனை எதிர்பார்க்கல. இந்த குமாரன் வர்றான்னு தெரிஞ்ச உடனே தகப்பனுடைய இருதயம் பாருங்க, ஓடி போய். இப்ப நம்மளால என்ன பண்ணிருப்போம்? ஒருவேளை உங்க ஒரு பிள்ளை தவறு செஞ்சுட்டான், நம்மள்ட்ட நம்ம பேரை கெடுத்துட்டான் அப்படின்னா உடனே தூக்கி அவனை தள்ளிடுறோம், அப்படின்றோம். நான் நிறைய அதெல்லாம் பார்த்துருக்கேன். சில பெற்றோர்கள் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. இப்போ அவரோட மனம் திரும்பி வந்தாலுமே அவனை சரியாக என்ன செய்ய மாட்டான், டீல் பண்ண மாட்டாங்க. இவன் இப்படித்தான் அப்படிம்போது அவ்வளோ ஒரு முத்திரை ஊற்றி வச்சிருவான் அவனை. என்ன அப்படி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இவர் எப்படிப்பட்டவர் பாருங்களேன். வேதம் சொல்லுது, அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவன் வர்ற நிலைமையை பாருங்க, பசி. அதுவும் பண்டிதிங்கிற கூட்டத்தில் இருந்து வந்திருக்கான். இவன் பல நாட்கள் அங்கேருந்து வாழ்ந்துருக்கிறான். அந்த இடத்துல இருந்து பசியிலையும் வேதனையிலையும் கொண்டும் இல்லாமல் வர்றான். ஆனால் தகப்பன் இவன் எவ்வளோ அசுத்தமாக இருக்கான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. இதுதான் தகப்பனுடைய பாசம். இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஒரு பாவி மனம் திரும்பினாலே பரலோகத்தில் பெரிய சந்தோஷம். அவர் சந்தோஷப்பட்டார்னு எல்லாம் சந்தோஷப்படுது. அது மாத்திரம் இல்லை, ஒரு குமாரன் அவருடைய பிள்ளை அவரோட உறவுல இருக்கவன் அந்த ஐக்கியத்தை விட்டு உடஞ்சி போகும் பொழுது போயிட்டு திரும்பி வந்தாலும் சொல்கிறாரு, அதுலேயும் நான் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறார். இப்போ அங்கெல்லாம் மிகுந்த சந்தோஷம், பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் அப்படிங்கிறார். ஆனால் இங்கே சொல்கிறாரு, அவன் வரும் பொழுது அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்தான். அடுத்த வசனத்தை போடுங்க. குமாரன் தகப்பனை நோக்கி 21 தகப்பனே பரத்துக்கு விரோதமாக முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் இப்ப என்ன சொன்னா? பாத்திரன் அல்ல, உம்முடைய வேலைக்காரர்கள் அப்படி சொன்னா பாருங்க. அதை ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. இவ கட்டி அணைத்து முத்தம் செஞ்ச உடனே சொன்ன, தகப்பனே நான் உமக்கு பாருங்க, நீங்க பாவத்தை அறிக்கையிடறதுக்கு முன்பாகவே அந்த அன்பு எப்படிப்பட்டது அன்பா வந்துட்டாலே போதும் நிலைமையில இருக்காரு. அதுக்கப்புறம் நீ வாயத்தை சொல்லாம போ. ஆனா இவர் இப்படி அவருடைய இருதயம் எப்படி அப்படின்னா, நீங்க சொன்னாதான் அப்படிங்கிறது இல்லை, நீங்க சொல்றதுக்கு முன்பாகவே அவருக்கு தெரியும் இவ எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு. அவர் என்ன பண்ணிட்டார்? ஓடி போய் வெயிட் பண்ணிட்டு, என்னப்பா அப்படி கேட்கல. ஆனா ஓடி போய் கட்டி அணைத்து முத்தம் செஞ்ச உடனே அந்த அன்பு அங்கே வெளிப்பட ஆரம்பிச்ச உடனே அவன் சொல்றான், தகப்பனே அவன் உமக்கு முன்பாகவே 21 பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அந்த அன்பு அவன் என்ன செஞ்சிருச்சு? தன்னை தாழ்த்தி அவன் அறிக்கை செய்ய வச்சிருச்சு. அடுத்த அவன் சொன்ன இன்னொன்று போது என்னன்னா, உங்களுடைய குமாரன் என்று சொல்ல நான் பார்த்தேன் இல்லை, என்னுடைய வேலைக்காரன் ஒருவனை என்னை வச்சுக்க அப்படின்னு சொல்லுவான். அது சொன்னாங்க. எண்ணி அவன் வந்தான், அதை சொல்ல விடலை. அடுத்த வருஷம் சொல்லி 22 அப்பொழுது தகப்பன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி, அப்பொழுது தகப்பன் ஊழியக்காரன் நோக்கி, நீ உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். சந்தோஷம் பாருங்க. அங்கே ஒரு பாவி மனம் திரும்ப நிமித்தம் அவருக்கு பெரிய சந்தோஷம். இங்கே அவரோடு கூட இருந்து அவற்றிலிருந்து நன்மைகளை பெற்று அவரை மறந்து ஒருத்தன் தூரமாக போனாலும் அவர் திரும்பி வரும் பொழுது அவரோட உள்ள எப்படி பண்ணுது? சந்தோஷப்படுது. நான் சொல்கிறேன், ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்லவே அல்ல. அவன் செய்த செய்யத்தக்க பலன் அடைவான ஒழிய ஒரு நாளும் அவர்கள் யாரை தள்ளி விட வேண்டியதான். நீ பாவம் செஞ்சுட்ட, தூரமாக போயிட்ட அப்படி தள்ளி விடுறவர்கள் எட்டி உதைக்கிறவர் அல்ல. அவர்கிட்ட வந்துட்டா போதும். நான் சொல்கிறேன், எந்த நிலைமையிலும் நீங்கள் அவரோடு கூட வரும் பொழுது அவர் மறுபடியும் நம்மளை புதுப்பித்து நம்மளை மறுபடியும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட நம்மளை வாழ வைக்கிற நல்லது சொல்றா பாருங்க. கொளுத்த கன்றுகளை கொண்டு வந்து அடிங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். அடுத்து, என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர் என்ன பண்ணான்? ஏற்கனவே என்ன பண்ணான்? என் கூட இருந்தவன் வெளியே போனான், மறிச்சு போட்டான். ஆனா இப்ப என்ன பண்ணான்? திரும்பவும் உயிர்ப்பித்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் அப்படிங்கிறார். அதெல்லாம் அந்த கொளுத்த கண்ணில் அடிச்சு சந்தோஷத்தோட ஸ்டார்டிங் தான் இதெல்லாம் அப்படிங்கிற. அப்ப
இன்னும் போக பிரமாண்டம் இருக்கடா வாடா அப்படிங்கிறார். அப்போ நம்ம இதை இவ்வளோ அதில் முடிச்சிடக்கூடாது. இது சந்தோஷப்பட தொடங்கினாருன்னு தான் இருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட இருக்க அந்த ஐக்கியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணுங்கிறதுக்கு ஆண்டவர் எவ்வளவு தயவு பாராட்டுறா பாருங்க. அந்த ஐக்கியத்தை வந்து ஒரு நாள் உடைக்கிறதுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது, பிசாசு இடம் கொடுத்துடவே கூடாது. அப்படி அது வரும்பொழுது ஆட்டோமேட்டிக் என்ன வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவிட ஆரம்பிச்சிருவோம். பொருளாதாரத்தில், மகிழ்ச்சியில், என்ன குடும்பத்தில் சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி டேன் அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வாட்டில் உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே ஜெபம் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பான். சும்மா முதல்ல அதை பார்க்கணும், ஏன் குறையுது, என்ன விஷயம் அப்படின்னு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆமேன் உறவில் எந்த விதமான பாதிப்பையும் பிசாசு உண்டாக்கவே முடியாது. நீங்களும் செய்ய முடியாது, நானும் செய்ய முடியாது. ஆனால் என்னத்தை நம்ம செய்யலாம் அப்படின்னா ஐக்கியத்தை நம்ம பிரேக் பண்ண முடியும், உடைக்க முடியும். அதை உடைச்சிட்டோம் அப்படின்னா பிசாசு நம்மளை எளிவா மேற்கொண்டுருவான். அப்போ அதுலேயும் ஆண்டவர் சொல்கிறார், அவன் திரும்பி வரும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாது அப்படின்னு தோமே சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட இருக்க ஐக்கியத்தில் நம்ம கரெக்டாக இருப்போம் அப்படின்னா நிச்சயமாக அவருடைய எல்லா நன்மைகளையும் நமக்கு தந்துக்கிட்டே இருப்பார். நமக்கு நன்மை, நமக்கு பாதுகாப்பு. நீங்கள் அழுக வேண்டியதில்லை, கண்ணீர் விட வேண்டியதில்லை, ஆண்டவரை மறந்துட்டாரோ அப்படின்னு துடிக்க வேண்டியதில்லை. ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போகவே மாட்டீங்க. ஏன்னா எங்கே இருக்கிறீங்க? தகப்பனோடு கூட இருக்கிறீங்க. அவர் யார்? சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நம்முடைய அப்பா. என்ன அந்த அந்த அதுக்குள்ளே இருக்கிறனால நம்மளை ஒரு நாள் கீழே விடவே மாட்டார். ஆமென். அது அப்படி நல்ல ஒரு தகப்பன் பாருங்க அவர். அப்படின்னு சொல்ல அந்த ஒரு மனுஷன் மனம் திரும்பி வரும் பொழுது அவனை தோல் மேலே போட்டு அப்படி தான் நல்ல சமரை ஓமை அப்படி தான் சொல்லுவார். அங்கே அதை பார்த்தீங்கன்னா அவன் அடித்து குத்துவீராக கிடக்கும் பொழுது அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி அவனை சத்தரை தான் கையில் கொண்டு எப்படி பராமரிக்கிறார் பாருங்க. ஒரு நாள் நம்மளை கைவிடுகிறவர், நம்மளை போஷிக்கிறவர் அவர் தான், நம்மளை பராமரிக்கிறவர் அவர் தான். என்ன இவ்வளோ பெரிய இந்த உலகத்தில் உள்ள எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா கேட்டுக்கும் நம்மளை தப்பு வைத்து பாதுகாத்து நடத்துகிறவரும் அவர் தான். அப்போ அவர் இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தில் ஒரு நாளும் நம்ம பிளவுபட விட்டுறவே கூடாது. சில பேர் அதை குறித்து அறிவே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு அடுத்தவங்களை குற்றப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு அப்படி உட்காந்துருக்கட்டும். அப்படி இருக்கக்கூடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சரியாக கவனமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். எப்படி இருக்கிறோம், என்ன பண்ணுறோம், என்ன பேசுகிறோம், நம்மளுடைய எண்ணங்கள் என்ன. சிலவங்க அடுத்தவங்களை தப்பாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்க ஓட்டையை விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். பார்க்கணும் அதெல்லாம். நம்ம ஆண்டவருக்கு நம்ம கிடைக்கிற ஐக்கியத்தை குடைக்கிறது எது, அவரோடு நேரத்தை கெடுக்கிறது எது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அவரோட ஒரு ஐக்கியத்தில் நம்ம பலப்படும் பொழுது அந்த ஐக்கியத்துக்கான வழி உறவு நம்ம கொடுத்துருக்காரு. அப்பா பிள்ளைங்க உறவுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் ஐக்கியம் இல்லை அப்படின்னா எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஆண்டவரோட ஐக்கியத்தில் பலப்படுங்க. அதிகாலை எழும்புகிற பழக்கத்தை கொண்டு வாங்க. ஒருவேளை சீக்கிரம் போயிட்டு வரீங்க அப்படின்னா சில ஆட்கள்லாம் பார்த்துருக்கேன். சில ஆட்கள் அண்ணன்னு சொல்லியிருக்காங்க, நான் வந்துட்டு மறுபடியும் வீட்டில் வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு தான் படுப்பேன். அப்படி அந்த மாதிரி செய்யுங்க. இல்லைன்னா தூங்கிட்டு வந்து ஜெபம் பண்ணுங்க. அதனால் தப்பு கிடையாது. அப்படி அதிகாலை அப்படிங்கிறது ஒரு ப்ரெஷியஸ் டைம். நம்மளை மைண்ட்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நல்லா ஜெபம், அது ஒரு நல்ல நேரம். அது செய்கிறது நல்லது. அதுக்காக நீங்கள் 3 மணிக்கு வந்துட்டு 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, அப்புறம் தூக்கம் வராது. அதனால் அப்படிலாம் இல்லைன்னா படுத்துட்டு அப்புறமா நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவரோட ஜெபத்தை விட்டுறாதீங்க, வேத வாசிப்பு விட்டுறாதீங்க. வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து பேசுங்க. நீங்கள் யாருங்கிறத சொல்லுங்கள், கடவுள் யாருங்கிறத சொல்லுங்கள். அப்பா பிதாவேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் சர்வ சொல்றா தேவனேன்னு சொல்லுங்க. சொல்லி அவரை ப்ரைஸ் பண்ண அவரோட ஒரு ஐக்கியம் பெருகும் பொழுது நீங்கள் என்னை பார்த்துக்குங்க, என்னை தேடுங்க, என்னை அப்படின்னு சொல்லி கண்ணீர் வெடிக்கவே மாட்டீங்க. எப்போதும் நம்ம நல்லாவே இருப்போம். ஏன்னா தகப்பனை விட்டு இருக்கிற வரைக்கும் குமாரனுக்கு என்ன இல்லை, குறைவே இல்லை. தகப்பனை விட்டு தூரம் போனால் குறை வந்துருச்சு. இன்னொருத்த உட்காந்துருந்தான் இங்கே. அவன் சொல்கிறான், நான் இவ்வளவு காலம் உன்னோடு கூட இருந்தேன் அப்படின்னா அவனுக்கு என்ன இருக்குது? தகப்பன் பிள்ளைங்கிற உறவு இருக்குது, ஆனால் ஐக்கியம் இல்லை. ஐக்கியம் இல்லாதல அவன் சொல்கிறான், என்னுடைய இதெல்லாம் உன்னுடைய தானே அப்படிங்கிறான். அவன் காதில் ஏறவே இல்லை. இவனுக்கு தெரியுது அப்பாட்டு இருக்கிற நம்ம விட்டு அப்படின்னு உரிமையாக போய் அடி கேட்குறான். ஆனால் அவன் சொல்கிறான், நான் இவ்வளவு காலம் இருந்த ஒரு ஆட்டை கூட எனக்கு கொடுக்கலையே அப்படிங்கிறான். காரணம் என்ன? உறவு இருக்குது. மூத்த குமாரனுக்கு அப்பனுக்கு உறவு இருக்குது, ஆனால் அப்பனோட கூட ஐக்கியம் இல்லை. அப்பனை ஒரு வித்தியாசமாக பார்த்துருக்கிறான். ஐக்கியம் இல்லாதனால அவன் சொல்கிறது இதெல்லாம் நம்முடையதுன்னு அவனுக்கு தெரியலை.
அப்படி தெரியாதனால அவன் என்ன செய்யறான், கோவப்பட்டு வர மனதில்லாமல் அப்படின்னா உள்ள தகப்பன் பெரிய விருந்து வச்சிருக்கிறாரு, அந்த விருந்தை போய் புசிக்க மனசு இல்லாமல் என்ன செஞ்சான், போயிட்டான். அப்போ அந்த ஐக்கியம் இல்லாத உனக்கு ஒரு நாளும் தகப்பனுடைய சந்தோஷத்தில் பங்கு வர முடியாது, தகப்பனுடைய நன்மையை புசிக்கவும் முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அவனுக்கு என்ன செய்யாது முதல்ல தெரியவே தெரியாது. இதை பற்றி நான் அவனுக்கு கண்டுபிடிச்சேன். நம்ம சில சமயத்தில் கொஞ்சம் சில காரியம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் யோசிப்பேன், நமக்குன்னு உரியதை எவரால் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. நமக்குன்னு ஒரு யாரும் என்ன செய்ய தீங்கு செய்ய முடியாது. நம்ம யாருக்குள்ளே இருக்கிறோம், கடவுளுக்குள்ளே இருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம். அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கீழே விடவே மாட்டார். அப்போ மூத்த குமாரனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, உறவு இருக்குது, ஐக்கியம் இல்லை. ஐக்கியம் இல்லாதனால எல்லாம் நமக்குரியதானே அப்படிங்கிற அவனுக்கு தெரியாதனால தகப்பனுடைய அந்த சந்தோஷத்தை அப்போ தான் தொடங்கியிருக்கான். அந்த சந்தோஷத்தில் போய் பங்கு பெற அவனுக்கு மனசு இல்லை. அப்போ என்ன பண்ணிட்டான், வர மனதில்லாமல் வெளியே நின்றான். முடிஞ்சு அவன் காலம்புறம் வெளியே தான் நிற்கணும். காலம்புறம் பார்த்துக்கிட்டு எல்லாரும் பார்த்துட்டு, என்ன பவுசி வந்துருச்சாக்கு, என்ன இப்படி சாப்பிட்றா, இப்படி உடுத்துறா, இப்படி பேசிகிட்டே இருப்பாங்க பாருங்க நம்ம ஆளுக்கு. ஒரு முறை ஏசுனோட சபைக்கு, அது உலகம் பொம்பளைங்களாம் நகையாக போட்டு போகிறேன், ஏன் நீ நல்லா போடுங்க, போட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்காக கைத்தட்டையெல்லாம் இடிக்குதுன்ட்டு வாழ்க்கை நின்றக்கூடாது. என்ன நல்லா போடுங்க, நல்லா ஓடுது, நல்லா இருங்க, ராசாத்தி மாதிரி இருக்கணும். கடவுள் அதெல்லாம் சந்தோஷப்படுறாரு. என்ன கொண்ட சொல்கிறா பாருங்க, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து உடுத்துறா அப்படிங்கிறாரு. நம்ம வந்து பேதர் சொன்ன தகுதியான வஸ்திரம் அதை பிடிச்சிட்டு உட்காந்துருப்போம். தகுதியான வஸ்திரம் என்ன, நீ 1 கோடி ரூபா சம்பாரிச்சா அப்படின்னா ஒரு அம்மா சொல்கிறது, என்னுடைய வருஷத்துக்கு என்னுடைய டேர்ன் ஓவர் 5 crores அப்படிங்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதை உடுத்தோம். அதுக்காக மாதம் நீ 50,000 சம்பளம் வாங்கிட்டு 5 கோடி மதிப்பிலான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் தகுதி. அவங்களும் நிலைப்பாடு என்னவோ அதில் நம்ம நிற்கணும். அதுதான் சொல்கிறேன், தகுதியான வஸ்திரம்னா 300 ரூபா தகுதி நீ முடிவு பண்ணிடக்கூடாது. உங்கள் வீட்டுக்காரர் மாதம் 10 லட்சம் சம்பாதிச்சார் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீ உடுத்தன, அதுக்கு தகுந்த மாதிரி வாழலாம். அது உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் அதை செய்கிறீங்க. அதனால் இப்போ 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு நீங்கள் மாதமாக ஜவுளி கடைக்கு ஏறி இறங்கணும்னு வச்சுக்க நிலைமை என்னாங்க பார்த்துருக்கேன். நான் சின்ன பிள்ளையில் இருந்தேன், நான் டெய்லரிங் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த மாதம் நீங்கள் நம்மளாம் வருஷத்துக்கு 1 முறை 2 முறை சட்டை எடுப்பியா, இந்த அப்போ தான் பார்த்தேன், மாதம் சாக்கெட்டு தான் கொடுப்போம். அந்த டெய்லர்கிட்ட தைக்கிறதுக்கு மாதத்துக்கு தைக்கிறது ரொம்ப விலை கூட. அப்போயே நான் சொல்கிறேன், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்போயே விலை கூட. ஆனால் பார்த்தா அந்த மாதம் 1லேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா அம்புட்டு லேடிஸ் வந்து நிற்கிங்க அந்த மாதத்தை தைக்கிறதுக்கு. அப்போ இவங்களுக்கு வாங்குற சம்பளம் சாக்கெட் எடுத்து கழுவி விடுவாங்க போல, எல்லாம் பார்க்குறது அங்கேயும் கம்பெனியில் வேலை. ஆனால் மாதம் முடிஞ்ச உடனே 5 ஜாக்கெட்டு 10 ஜாக்கெட் கூட கொடுப்போம். சில பொம்பளை வெளிநாட்டு உள்ளலாம் அங்கேருந்து எடுத்து இங்கேருந்து தச்சு அங்கேயே அனுப்பிவிடுவாங்க. அப்போ என்னடா இது அப்படின்னு நான் பார்த்தேன். சரி அவ்வளோதான், நம்ம இப்படி தான் இருக்கும்பா, ரைட்டாக தான். அப்போ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நமக்குன்னு என்ன இருக்கோ அதில் நீ நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா உடுத்துங்க. அதுக்காக கடன் வாங்கி 9 நாளைக்கு 9 கூட கட்டக்கூடாது. நம்ம அதில் போனால் சிக்கிடுவோம். நம்ம அப்படி செய்யக்கூடாது. கடன் வாங்கி 9 நாள் டெய்லி ஒரு புடவை இருக்குல்ல, அதுக்காக போய் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி வாங்கினோம்னா அடுத்த போட்டு ஓடுற வரைக்கும் ஓடும், அப்புறம் மறுபடியும் கடலில் போய் நிற்கும். அப்படி இல்லாமல் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்கவுங்க தகுதியான வஸ்திரத்தினால் அப்படிங்கிறார். அப்போ என்ன காரியத்தை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வாழணும். அதில் இன்னும் நம்ம ஐக்கியத்தில் பெருக எல்லாம் நம்ம வாழ்க்கையில் பெருகிட்டே இருக்கும். தகப்பன வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு குறைவு வரவே வராது. மேலே தான் போயிட்டுருப்போம் ஒழிய கீழே வரவே மாட்டோம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். அப்போ மூத்த குமாரன் வீட்டிலே இருக்கிறான், உறவு இருக்குது, எல்லாம் இருக்குது, அவனுக்கு எல்லாவற்றையும் எடுத்து அனுபவிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் தகப்பனோடு ஒரு ஐக்கியம் இல்லாதனால அதெல்லாம் அவனால் புரிஞ்சுக்கிற முடியல, பெற்றுக்கொள்ள மனசில். சில பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே இருப்பாங்க. பார்த்தீங்களா, நல்லா படிச்சிருப்பானுங்க, ஆனால் திறமை இருக்காது. நல்லா சில ஆட்களுக்கு மூளை இருக்காது. நல்லா படிச்சிருப்பான், படிப்பில் கல்வி பெரியதாக இருப்பான், நிறைய முடிச்சிருப்பான், ஆனால் செய்கைகள்லாம் வேற மாதிரி குழந்த மாதிரி இருப்பான். அந்த மாதிரி தான் இவன். எல்லாரும் உறவு இருக்குது, தகப்பட்டு எல்லாம் இருக்குது, ஆனால் அவனுக்கு தெரியல, ஐக்கியம் நல்லா தெரியாதனால அவனுடைய சந்தோஷத்தில் பங்கு வர முடியல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உறவு மாறாது, ஆனால் ஐக்கியம் மாறும். ஐக்கியத்தை குறைச்சிருவான். அது ஐக்கியம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் குறைவு உண்டாக ஆரம்பிச்சிடும், பலவீனம் உண்டாகும், மனசோர்வு உண்டாகும். கடவுள் இல்லாட்டும் ஆட்டோமேட்டிக் என்ன செய்வோம், நம்ம சோர்வாக நெகட்டிவாகவே தின் பண்ண ஆரம்பிச்சிருவோம்.
அப்போ நம்மளை அறியாமல் ஒரு பயம் நமக்குள்ளே அப்படி உள்ள ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நமக்குள்ளே உண்டாகும். நான் சொல்கிறேன், அதையெல்லாம் தகர்த்தெறிந்து நீங்கள் அவர்கிட்ட வந்துடுறேன். நீங்கள் வாயை திறந்து பேசி, அப்பா பிதாவே நீ பெரியவர், மகா பலம் உள்ளவர், மகத்துவம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து உட்காந்து அவரோடு கூட நேரத்தை செலவு பண்ணி ஐக்கியத்தில் பலப்படும் பொழுது, ஐக்கியத்தில் வளரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க மேலே போவோம். இழந்த எல்லாவற்றையும் மறுபடியும் நான் திருப்பி கொள்ளுவோம். இழந்த ஸ்தானம், இழந்த அந்த பாருங்கள், அங்கே வஸ்திரம் இல்லை, இங்கே வஸ்திரம், அங்கே செருப்பு கடை, இங்கே பாதரட்சிகள், அங்கே பசி, இங்கே மோதிரம், அங்கே பசி, இங்கே பெரிய விருந்து கொண்டாடுதல் எல்லாம் நமக்கு உண்டு. கர்த்தர் எல்லாவற்றையும் தந்து நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவரை. எல்லாம் ஹெல்மெட் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். பாமாமஷி ஹல்லேலூயா. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வே. எப்போதும் எவ்வேளையும் கிருபை, எப்போதும் எவ்வேளையும் கிருபை. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. எல்லாமே பார்த்து கொள்வி. மாண்பு மிக்கவர் நீதானே, மாண்பு மிக்கவர் நீதானே, மிகவும் பெரியவர் நீதானே. உம்மையே புகழ்வேன், உம்மைத்தான் பாடுவேன், உம்மையே புகழ்வேன், உம்மைத்தான் பாடுவேன். உயிருள்ள நாளெல்லாம், எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதானையா, எல்லாமே என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வி. நல்ல கரங்களை தட்டி யெகோவாயிரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறோம். எல்லாரும் சொல்ல, எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, ரட்சிப்பின் கண்மலையே, நன்றி 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 நன்றி. ஷபாலா கரபல பரபர பரபர தீவோர பல பரபர பரபர. தெய்வமே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்பா. அதிகாலையில் நம்முடைய பிள்ளைகள் தேடி வந்திருக்கிறான். ஆண்டவரே, உம்மோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் இன்னும் பலப்படட்டும். சத்துவத்தின் வல்லமையில் ஒவ்வொருவரும் பலப்படட்டும். அந்த ஐக்கியத்தில் நிலைத்திருக்கட்டும். அதனால் அவர் எல்லா நன்மைகளையும் பெற்றுடைய பிள்ளைகள் சிறப்பாய் வாழட்டும். கப்பல் இருக்க, வெளிநாடு, வெளியூர் இருக்கிற எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க நான் ஜெபிக்கிறேன். தெய்வமே, பகலில் வெயிலோ இரவுல நிலவோ என் ஜனத்தை சேதப்படுத்த முடியாது என்று சொல்லுகிறேன். ஸ்கூலுக்கு போகிற, கல்லூரிக்கு போகிற, வேலைக்கு போகிற, கடலுக்கு போகிற எல்லா மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க நான் ஜெபிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டை நில அடைக்கலம் வந்திருக்க எங்களுக்கு நிறைவான பலன் அவராலே உண்டாயிருப்பதற்காக அந்த பலன் ஒவ்வொரு குடும்பத்துக்கு உண்டாவதாக, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலன் உண்டாயிருப்பதாக, நன்மை உண்டாயிருப்பதாக எல்லாரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு இணையத்தில் இணைந்திருக்கிற யாவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமே. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே சமான சொந்தம் நடைபெற இருப்பதாக. ஆமே.